வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு அருமையான காளான் கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். எப்பயும் போல் ஒரே மாதிரி செய்யாமல் இது மாதிரி கிரேவி செஞ்சு பாருங்கள். சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸாக 2 தக்காளி சேர்த்துக்கலாம். இது கூடவே 4 பாதாம் பருப்பு, ஒரு 10 பீஸ் முந்திரி பருப்பு நல்லா சுடுதலில் ஊற வச்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இது அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சோம்பு, சின்னதாக பிரியாணி இலை, கல்பாசி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் அனீஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் பொடியாக நறுக்குன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிருச்சு. 1 டீஸ்பூன் போல் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ அதே மாதிரி 1 டீஸ்பூன் போல் கிச்சன் கிங் மசாலான்னு சொல்லி கிடைக்கும் ரெடிமேட் கடைகளில், அது யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். இதில் எல்லாமே கலந்துருக்கும். அது 1 டீஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். இது லேசாக எண்ணெயில் பரட்டி விட்டுக்கலாம். பரட்டி விட்டுட்டு தக்காளி, முந்திரி, பாதாம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றின மசாலா எல்லாமே நல்லா வெந்து சூப்பராக வந்துருச்சு, எண்ணெய் பிரிஞ்சு. இப்போ இதில் ஒரு பேக்கெட் மஷ்ரூம் நல்லா க்ளீன் பண்ணதை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் காரம் பத்தாத மாதிரி தெரியுது, அதனால் கொஞ்சமாக நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இப்போ இதில் உப்பும் கம்மியாக இருக்குது, கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனில் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பரட்டி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் பரட்டி விட்டுக்கலாம். இப்போ மசாலா நல்லா வதங்கிருச்சு. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா சூடான தண்ணியாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும், மூடி வச்சிடலாம். இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம். இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த கிரேவிக்கு. நல்லா ஹோட்டலில் சாப்பிட்ட அதே டேஸ்ட்டும் அந்த ஃப்ளேவரும் நல்லா கிடைக்கும். இதை கலந்து விட்டுட்டு அப்படியே விட்டுடலாம், மூடி வச்சுருங்க. அந்த ஃப்ளேவர் நல்லா அந்த கிரேவியில் இறங்கட்டும். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ அவ்வளோதான், கேஸ் அமர்த்திடலாம். அருமையான ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இட்லி, தோசை, சப்பாத்தி எதுக்கு வேணாலும் நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம், அருமையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.